பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் அனுப்புகிற ஜெப குறிப்புகளை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பாரப்படுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை நிச்சயம் ஆண்டவர் கைவிட மாட்டார். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோ முக்கியமான ஜெப குறிப்புகள், எவ்வளோ வருத்தங்கள், ஆனால் உண்மையிலே கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் சீக்கிரமாய் அறுவடை செய்வீர்கள். இந்த 100 நாட்கள் முடியும் போது ஒரு பெரிய மாற்றத்தை ஏசப்பா நமக்கு தருவார். அவர் தராமல் இருக்க மாட்டார். நம்ம விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை பின்தொடருவோம். ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு வார்த்தைக்காக எதிர்பார்த்த போது எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம், ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதுனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. பிரயாசத்தை மறக்காத கர்த்தர். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நிறைய பிரயாசம் எடுக்கலாம், நிறைய காரியத்தை செய்யலாம். ஆனால் அந்த பிரயாசங்கள் எல்லாம் ஒன்றுமே வாய்க்காமல் போகலாம். ஐயோ, நான் எத்தனை முயற்சி எடுத்துட்டேன், எத்தனை காரியத்தை செஞ்சுட்டேன், ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. எத்தனையோ பேருக்கு அவங்க ஒரு சின்ன பிரயாசம் தான் எடுக்கிறாங்க, அவ்வளோ தூரம் போகிறாங்க, நடந்துருது. இது ரொம்ப எஃபோர்ட் எடுக்கவே இல்லை, ஆனால் நடந்துருது. ஆனால் நான் எவ்வளோ உழைக்கிறேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ ப்ரிப்ரேஷன் ஆகிறேன், ஆனால் நான் போடுகிற எஃபோர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வெறுமையாய் திரும்பி வருகிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு துக்கம் என்னென்னா, அவங்க போடுகிற அந்த எஃபர்ட்ஸ் ரொம்ப வெறுமையாக போகிறதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவ்வளோ பிரயாசப்படுறேன், இவ்வளோ எஃபர்ட் போடுறேன், ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு கிருபையாக வாக்கு கொடுக்குறாரு. நீங்கள் படுகிற அத்தனை பிரயாசத்தையும் ஏசப்பா கணக்கில் வைக்கிறாரு. நீங்கள் பட்ட பாடுகளை ஆண்டவர் கணக்கில் வைக்கிறாரு. நீங்கள் ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு உழைச்சிங்க பாருங்கள், கர்த்தர் கணக்கில் வச்சுருக்காரு. சோர்ந்தே போகாதீங்க. அந்த பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அதற்கு பலன் கிடைக்கும்.